வீடியோவ பப்ளிக்ல வச்சு அப்லோட் பண்ணும்போது நிறைய வியூஸ் வருமா? இல்ல அன்லிஸ்டட்ல வச்சு அப்லோட் பண்ணும்போது நிறைய வியூஸ் வருமா? அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. பிகாஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்க டைரக்டா பப்ளிக்ல வச்சு அப்லோட் பண்ணாதீங்க. அன்லிஸ்டட்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பப்ளிக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை போய் பாருங்க. அதுக்கு அதுக்கு மெயினான சில ரீசன்ஸ் இருக்கு. அதனாலதான் டைரக்டா வந்துட்டு பப்ளிக்ல அப்லோட் பண்ண வேணாம்னு சொன்னது. ஷார்ட்டா இப்ப நான் சொல்றேன். நீங்க அன்லிஸ்டட்ல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், நம்ம வீடியோ அப்லோட் பண்றப்போ காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். நீங்க தெரியாம அப்லோட் பண்ணிருக்க ஏதோ ஒரு சின்ன வீடியோ, இல்ல நீங்க தெரியாம அதுல சாங் அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வருது, இல்ல ஸ்ட்ரைக் இல்ல காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது இருக்குன்னா நீங்க அன்லிஸ்டட்ல வச்சிருக்கப்போ அந்த வீடியோ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்குமே போயிருக்காது. நம்ம அப்லோட் ஆனானே ஒரு மெசேஜ் வரும் பாத்துருக்கீங்களா யூடியூப்ல இருந்து, நோ இஷ்யூஸ் ஆர் ஃபவுண்டட் யுவர் வீடியோஸ் அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம டைமிங் பார்த்து ஒரு பப்ளிக் பண்ணிக்கலாம். நீங்க மிஸ்டேக்கா ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட, இல்ல ஒரு ஆங்கிள் சேஞ்ச் ஆயிருக்குன்னா கூட நீங்க யூடியூப்ல அப்லோட் ஒரு அன்லிஸ்டட்ல வச்சு நீங்க ஒன் டைம் வியூ பண்ணிட்டு யூடியூப்ல எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வந்துட்டு அதை பப்ளிக் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க உங்க சேனலை கொண்டு போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டிய ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக மட்டும்தான் நம்ம அன்லிஸ்டட்ல போட்டு அதுல எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன் டைம் வீடியோ செக் பண்ணிட்டு பப்ளிக் பண்றோம். இதுக்காக தான் நம்ம அன்லிஸ்டட்ல போட சொன்னது. பட் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்லிஸ்டட்ல போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வியூஸே வரலக்கா, நான் பப்ளிக்ல போட்டுட்டு இருந்தப்போ எனக்கு வியூஸ் வந்துச்சு, இப்போ அன்லிஸ்டட்ல வச்சு பப்ளிக்ல போடுறேன் எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ், நான் வேணா அந்த கமெண்ட்டை வந்துட்டு இங்க பின் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வர்றப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே அவங்களுக்கு இன்னும் கரெக்டா கன்வே ஆகல போல, எதுக்காக வந்துட்டு அன்லிஸ்டட்ல வச்சு போடுறோம் அப்படின்றதுனால இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இன்னும் ரெண்டாவது விஷயம் என்ன அன்லிஸ்டட்ல வச்சு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணுவோம், இல்லாட்டி நம்மளோட வீடியோவை குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் பார்க்கணும்னு நினைப்போம் பாத்தீங்களா, அதுக்காக அன்லிஸ்டடை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, நீங்க வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணி அதை அன்லிஸ்டட்ல வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த லிங்க் எடுத்து நீங்க யாருக்கெல்லாம் ஷேர் பண்றீங்களோ அந்த ஷேர் பண்ற மெம்பர்ஸ் மட்டும் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அது பப்ளிக்ல இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபரால பார்க்க முடியாது. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரொமோஷன் வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க, அதை ஒரு தடவை அவங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் அனுப்பி அவங்க யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எந்த கரெக்ஷனும் இல்லை நீங்க அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்க பப்ளிக் பண்ணலாம். இல்ல அவங்க சம்டைம்ஸ் கரெக்ஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு அவங்க என்ன கரெக்ஷன் சொன்னாங்களோ அதை கரெக்ட் பண்ணிட்டு நீங்க திரும்பி வந்துட்டு வீடியோவை சப்ஸ்கிரைபருக்கு அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி டெலிட் பண்றப்போ அதோட ரேஷியோமே குறையதான் செய்யும். நம்ம அப்லோட் பண்ணி டெலிட் பண்றப்ப அந்த வீடியோவோட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம போயிடும். ஸோ அதுக்காக ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்போம், பட் அதை இப்பதான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டைமிங் நமக்கு இருக்காது. இப்போ நீங்க வந்துட்டு பப்ளிக்ல இப்போ அப்லோட் பண்ற வீடியோ உடனே அப்லோட் பண்ணணும்னா பப்ளிக்ல போடலாம். இல்ல நீங்க வந்துட்டு ஈவினிங் அப்லோட் பண்ணணும், இல்ல இந்த டேட்ல அப்லோட் பண்ணணும்னு ஒரு மைண்ட்ல இருந்தீங்கன்னா அதை வந்துட்டு ஷெட்யூல் போடலாம். பட் நீங்க வந்துட்டு மைண்ட்ல இல்ல, இந்த வீடியோ வந்துட்டு ஒரு டிராஃப்ட் மாதிரி இருக்கட்டும், நம்ம எப்போ வந்துட்டு பப்ளிக் பண்ணணுமோ அப்போ பப்ளிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேவ் பண்ணி வைப்போம்ல, சேவ் டிராஃப்ட்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அன்லிஸ்டட். ஸோ இந்த மாதிரி சில ரீசனுக்காக தான் நம்ம அன்லிஸ்டட் யூஸ் பண்றோமே ஒழிஞ்சு இதை வச்சு உங்களுக்கு வியூஸ் மாறுறதோ இல்ல வந்துட்டு இதை வச்சு ஆடியன்ஸ் வந்துட்டு வராம இருக்கிறதோ, சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணாம இருக்கிறதோ வந்துட்டு எதுவுமே நடக்காது. ஸோ உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பப்ளிக்ல டைரக்டா அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, 6 மணி ஆனா நான் வந்துட்டு டான் வீடியோ போட்டுருவேன் அப்படின்னு ஒரு டைமிங் வச்சிருந்தீங்கன்னா நீங்க டக்குன்னு எந்த மிஸ்டேக்குமே இல்லைங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா பப்ளிக்லயே அப்லோட் பண்ணலாம். இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. சம்டைம்ஸ் இப்போ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் ப்ரொஃபஷனலா செக் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் அன்லிஸ்டட்ல வச்சுட்டு அதுல எந்த இஷ்யூமே இல்லைங்கிறப்ப நீங்க பப்ளிக்ல போட்டீங்கன்னா அது வந்துட்டு இன்னும் பெர்ஃபெக்டா இருக்குமேங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டது. ஸோ இந்த டவுட் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் திரும்ப 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 இந்த கமெண்ட் வந்துட்டே இருந்ததுனாலதான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும்னு இந்த வீடியோ. ஸோ இதுல இன்னுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரோட கமெண்ட்டுக்குமே நம்ம ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.